ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது தீபாவளி ஸ்பெஷல்ல ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வீட்ல இட்லி ரைஸ் இல்லன்னா ரேஷன் ரைஸ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அத நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா கழுவிட்டு கிரைண்டர்ல நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து கரகரன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸா அரைச்சிரணும். அப்பதான் முறுக்கு நல்லா வரும். கடுகடுன்னு இல்லாம இருக்கும். நான் சொல்ற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா பண்ணீங்கன்னா சூப்பரா செய்யலாம் முறுக்கு. இப்ப அந்த முறுக்கு மாவுல தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி போட்டுக்கோங்க. எள்ளு, நம்ம பொட்டுக்கடல மாவு நைஸா அரைச்சு வச்சுக்கணும் பவுடரா. அதையும் ஜலிச்சு வச்சுக்கோங்க அரைச்சிட்டு. அது பெருங்காயத்தூள் இருந்தா பெருங்காயத்தூள் போடலாம். இல்லன்னா பெருங்காய கட்டி இருந்தா அத கரைச்சு விட்டு இந்த மாரி போடலாம். எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடல மாவ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, நம்ம முறுக்கு பிழியிற அளவுக்கு வந்தா, வர வரைக்கும் நம்ம வந்து பொட்டுக்கடல மாவ ஆட் பண்ணி, அத வந்து கலந்துக்கணும். ஸோ கொஞ்சமா ஆட் பண்ணி அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இடையில இடையில டிப்ஸ் சொல்வேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு ஒரு நம்ம மிஷின்லலாம் போய் மாவு அரைக்கணும்னு தேவையே இல்ல. நம்ம இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு நம்ம வந்து மாவு அரைச்சு நம்ம ரெடி பண்ணி உடனே சுட்டுறலாம். நம்ம வந்து புளியறதுக்குமே வந்து ஈஸியா இருக்கும். ரொம்ப கையெல்லாம் வலிக்கவே வலிக்காது. சூப்பர் ஈஸியான இதில நம்ம முறுக்கு சுட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளேவருக்கு வந்து தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. இல்ல ஓமம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொட்டுக்கடல மாவ போட்டு இந்த மாரி மாவு இந்த மாரி நம்ம கட்டியா நம்ம வர அளவுக்கு பெசஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல ரொம்பயும் போடணும்னு தேவையில்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி போடுங்க. இப்ப அடுப்புல வந்து எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். நீங்க முறுக்கு பிழியிற அந்த அச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு குழல்ல வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சிங்கிளா பிழிஞ்சுக்கலாம். நான் ஆக்சுவலா வந்து எண்ணெய் சட்டியில மொத்தமாவே அப்படியே அதிலேயே நான் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன முறுக்கா நீங்க கூட ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா வாயில போட்டாலே நல்லா கரன்னு நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம பட்டர் போட்டிருக்கனால நல்லா மொர மொரன்னு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அத செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்க. ஹீட் ஆயிருச்சுன்னா அந்த இது வந்து மேல மிதக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்ல அதுக்கப்புறம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா பிழிங்க. கையில வந்து ஆவி அடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி மேலாப்புல நல்லா பிழிஞ்சு, ஒரு பக்கம் நல்லா பபிள்ஸ் அடங்குனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போடுங்க. ஸோ அந்த அந்த கம்பி முறுக்கு கம்பி வச்சுக்கோங்க. ஸோ தீபாவளி ரெசிபி வந்து கவனமாவும் செய்யுங்க எல்லாரும். சேஃபா எல்லாம் பண்ணுங்க. இப்ப அந்த பக்கமும் பபிள்ஸ் அடங்கிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் வந்து இழுத்துரும். நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண் ஃபீஸ் வில்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுக்கு சுட்டோனே இங்க சைடுல கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டே இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.